தசரா ஹாலிடேஸ்க்கு எல்லாரும் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்க. பெண்களுக்கு ஒரு முக்கியமான கருத்து சொல்லணும்னு வச்சிருக்கேன். பர்ட்டிகுலரா 35, 40 வயசு தாண்டின பெண்கள். இன்னைக்கு ஒரு வாசகம் பார்த்தேன். பிரேக் தி ஸ்டிக்மா. ஸ்டிக்மானா என்ன? இந்த இடம் வந்து ஆண்களுக்கு மட்டும், இந்த இடம் இவங்களுக்கு மட்டும் அப்படின்னு நம்ம ஒரு உருவாக்கி வச்சிருப்போம். பெண்கள் நாங்க போகக்கூடாது அப்படின்னு நினைச்சு வச்சிருப்போம். 35 வயசு தாண்டினாலே உங்க உடம்புல இருக்கிற தைராய்டு ஹார்மோன் முதற்கொண்டு ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்டரான், டெஸ்டோஸ்டரான், பெண்கள் ஹார்மோன் எல்லாமே படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். குறைய 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 உங்க எலும்பு தேயும். எலும்பு தேயறனால முட்டு வலி, முதுகு வலி, இடுப்பு வலி, வெயிட் போடுறது, தொப்பை விழுறது, சிலவங்களுக்கு சுகர் வருது, சிலவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருது, பிரஸ்ட் கேன்சர் வருது. எல்லாமே படிப்படியா வந்து நம்மளோட அறியாமை வச்சுதான். அதுக்காக தான் இந்த இது. தசரா வந்து நம்ம பல வருஷங்களா கொண்டாடிட்டு இருக்கோம். முக்கியமா வந்து பெண்களோட இது அக்கம் பக்கத்துல இருக்கிற குழந்தைகள், குடும்பங்கள் எல்லாரும் ஒண்ணு சேர்றதுக்குள்ள இது. நம்ம உடம்பு பொறுத்த வரைக்கும் முன்னாடி இருந்த உடம்பு இப்ப இல்ல. முன்னாடி இருந்த உடம்பு வந்து ஆரோக்கியமானது. இப்ப குழந்தைகளுக்காகவோ, குடும்பத்துக்காகவோ, இல்ல நம்மளோட ஆசைகளுக்காகவோ அப்படி இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம உணவு வந்து அதிகம் சாப்பிட்டு 15 வருஷம் அதுல போயிருச்சு. அந்த 15 வருஷம் நம்ம உடம்பு வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் கெட்டு போயிருக்கு. இப்ப குழந்தைங்க ஆல்மோஸ்ட் ஸ்கூல் முடிச்சிருப்பாங்க, இல்ல கல்லூரி போயிட்டு இருப்பாங்க. இனிமேல் வந்து நம்ம உடம்பு பாத்துக்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால பிரேக் தி ஸ்டிக்மா. உங்க உடம்புக்கு ஹார்மோன்ஸ் குறையாம, ஆரோக்கியம் குறையாம இருக்கணும், எந்த நோயும் இல்லாம இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்க. வருமுன் காப்போம். ஜிம்முக்கு போறத பயப்படாம போகும். வாரத்துல ஒரு 3 நாளாவது பெண்கள் கட்டாயம் ஜிம்முக்கு போக ஆரம்பிக்கணும். அது ஒரு கலாச்சாரம். நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்னா, அது வந்து பாடி பில்டர்ஸ், ஆண்கள் அப்படி போய் எலும்புலாம் இது பண்றாங்க அப்படின்னு நினைச்சிருக்காங்க. அது அந்த காலம். இப்ப இருக்கிற ஜிம்ல நிறைய பெண்கள் வராங்க, வேலை செய்யற பெண்கள் வராங்க. காரணம் அந்த அங்க போய் ஸ்ட்ரென்த் ட்ரெய்னிங்கும், கொஞ்சம் வெயிட் லிஃப்டிங் பிளஸ் கார்டியோ. கார்டியோ வந்து நம்ம சாதாரண நடக்கிறது, சைக்கிளிங் பண்றது, அந்த மாதிரி சில கார்டியோ எக்ஸசைஸ் இருக்கும். இதுங்களை மாத்திரம் பண்ணா போதும். இன்னொன்னு, பூவோட சேர்ந்து நாறு மணக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி அந்த இடத்துக்கு போனாலே உங்களுக்கு ஆரோக்கியமா இருக்கணுங்கிற ஒரு ஆர்வம் வரும். ஒரு நாளைக்கு ரூ. 1 நம்மளால செலவு பண்ண முடியாதா என்ன? அந்த ரூ. 1 செலவு பண்ணனால பல நோய்களை வராம பாதுகாத்துப்பீங்க. பர்ட்டிகுலரா உங்க எலும்பு தேய்மானம் 40 வயசுக்கு அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எலும்பு வந்து ஆஸ்டியோபோரோசிஸ் சொல்லுவாங்க. ஆண்களுக்கு 50 வயசுக்கு அப்புறம், பெண்களுக்கு வந்து ஒரு 35, 38, 40 வயசுல இருந்தே கொஞ்சம் எலும்பு தேய்மானம் வர வரைக்கும். இந்த எலும்பு தேய்மானம் வராம இருக்கிறதுக்கு நிறைய நீங்க பாட்டு அட்வர்டைஸ்மென்ட் பார்த்துட்டு கால்சியம் மாத்திரை சாப்பிட்டுட்டு இருப்பீங்க. இல்ல மதர் ஹார்லிக்ஸ், அந்த ஹார்லிக்ஸ், இந்த ஹார்லிக்ஸ்ன்னு அதையும் இன்னும் கொஞ்சம் கேலரியா உள்ள சேர்த்துட்டு இருப்போம். ஆனா வருமுன் காப்போம்னா உங்க அக்கம் பக்கத்துல இருக்க ஜிம்முக்கு போக ஆரம்பிங்க. இன்னும் அங்க போய் பெருசா பண்ண வேண்டாம். சும்மா அங்க இருக்கிறவங்க என்னென்ன பண்றாங்களோ அதை பார்த்து டெய்லி புதுசா ஒரு 2 அதை மாத்திரம் பண்ணிக்கிட்டே இருந்தா போதும். ஆண்கள் அவங்க பாட்டுக்கு ஒரு பக்கம் பண்ணுவாங்க. ஜிம்முக்கு போனா இந்த ட்ரெஸ் வாங்கணுமே, இந்த ஷூ வாங்கணுமே அப்படின்னு நினைக்காதீங்க. ஃபர்ஸ்ட் சும்மா போய் வேடிக்கை பார்த்துட்டு வாங்க. உங்களால எது எது வீட்ல இருக்குதோ அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுங்க. நிறைய பேர் சுடிதார் போட்டுட்டே வராங்க. அதுக்குன்னு நைட்டி போட்டுட்டு போயிடாதீங்க. அவங்கவங்க ஒரு ட்ரெஸ் கோட் வச்சிருப்பாங்க. அதுபடி சொல்லுவாங்க. சாதாரண உங்க அக்கம் பக்கத்துல இருக்கிற ஜிம்முக்கு போங்க. அது உங்களுக்கு போறதுக்கு கூச்சமா இருக்கா? 3, 4 பேர் சேர்ந்து நண்பர்களா போங்க. அங்க போயிட்டு உட்கார்ந்து உள்ள என்ன பண்றாங்க, நீங்களும் வந்து உங்க உடம்ப இப்படி பண்றது, தூக்குறது, கை கால தொடுறது, அந்த மாதிரி எந்த இதையும் தொடாம ஸ்டார்ட் பண்ணுங்க. அதனால உங்க எலும்பு வந்து தேய்மானம் ஆகாம இருக்கும். 2வது ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்துக்கு கூட நம்ம சேர்றபோது, அது வந்து உங்களுக்கு ஒரு 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 விழிப்புணர்வு குடுக்கும். நம்ம சக்தி அளவுக்கு, துர்கா அளவுக்குலாம் நம்ம வந்து ஆளுங்க இப்ப பார்க்கிறது கிடையாது. அவங்க வந்து அந்த காலத்துல அரக்கர்கள கொல்றாங்க, அத பண்றாங்க, இது பண்ண கதையில கேட்டுருக்கோம். நம்ம போய் வந்து அக்கம் பக்கத்துல இருக்க யாராவது சின்ன பிள்ளைங்க சிகரெட் குடிச்சா கூட நம்ம கேட்கறதுக்கு வந்து நமக்கு தைரியம் கிடையாது. குடிக்காதீங்கப்பான்னு சொல்றதும் கிடையாது. நம்ம பாட்டு பார்த்துட்டு, ஐயோ! நம்ம குழந்தை இந்த மாதிரி போகாம இருந்தா போதும் அப்படிங்கிறது தைரியத்துல தான் நம்ம இருக்கிறோம். அதுக்கு தாண்டி பிள்ளைகள் போதை மருந்துக்கு எல்லாமே அடிமையாறாங்க. நமக்கே நம்ம பிள்ளைகள்ட்ட எப்படி அத மாத்தணும்னு தெரிய மாட்டேங்குது. நீங்க அதனால நம்மள வந்து நல்ல சக்தியா வச்சுக்கணும். நீங்க 60, 70 வயசுலயும் பிள்ளைங்கள நம்பாம, இல்ல சமுதாயத்துல நம்பாம, டாக்டர்ன்னு அலையாம, நோயெல்லாம் இல்லாம இருக்கணும்னா, முதல் ஸ்டெப்பு ஜிம் வந்து ஆண்களுக்கு மட்டும்ங்கிற ஸ்டிக்மா உடைக்கிறதுக்கு நீங்க உங்க சமுதாயத்துல முதற்படி எடுங்க. உங்கள சுத்தி நெறைய பேர் வர ஆரம்பிப்பாங்க. உடம்பு பில்ட் பண்ணணுங்கிறதுக்காக அங்க போறது கிடையாது. நம்ம அங்க போய் எல்லா உடம்புல இருக்கிற எல்லா மசில்ஸ்க்கும் ஒரு விழிப்புணர்வு குடுக்குது. ஆகா! நம்ம புது இடத்துக்கு வந்திருக்கிறோம் அப்படிங்கிறது இருக்கும். 2வது உடம்புல வந்து அங்கங்க கொழுப்பு தேங்கி இருக்கும். இங்கே இடுப்பு அதெல்லாம் இருக்கிறது வந்து சப்குட்டேனியஸ் ஃபேட் தான். அது வந்து உங்க அழக தான் கம்மி பண்ணும். பட் உண்மையா ஆரோக்கியத்த கம்மி பண்றது இங்க வயித்துக்குள்ள இருக்கிறது, ஹார்ட்ட சுத்தி இருக்குது, பான்கிரியாஸ் சுத்தி இருக்குது. இதுங்கெல்லாம் வந்து இட் இஸ் கால்ட் அஸ் விசரல் ஃபேட். நெறைய பேர் இவங்களுக்கு எல்லாமே ஃபேட்டி லிவர் வேற இருக்கும். சோ அதுக்குன்னு வந்து உணவு பத்தியங்கள், டாக்டர் மாத்திரை குடுக்குறது அதெல்லாம் வந்து 2வது தான். ஆனா முதற்படியா நீங்க செய்ய வேண்டியது இந்த உள்ள உலகத்துக்கு உங்கள நீங்க அறிமுகப்படுத்திக்கணும். இது எதுக்கப்பா நமக்கு? நம்ம அம்மா 40 வயசுல இறந்து போனாங்க. நம்ம ஒரு 50, 60 வயசு வரைக்கும் நம்ம இருந்தா பத்தாதா? எதுக்கு குழந்தைகளுக்கு பாரமா இருக்கணும்? அப்படிங்கிற மனசிந்தனையில நம்ம எல்லாமே வளர்ந்திருக்கிறோம். இத உடைச்சு எறிஞ்சிட்டு நம்ம 70, 78, 50, 90 வயசு வரைக்கும் கூட இருக்கலாம். சுயமா உங்க ஆரோக்கியத்தோட உங்களுக்கு நோய் வராம இருக்கணும்னா இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுங்க. முதல்ல உங்க உடம்புல இருக்கிற கொழுப்பு எல்லாமே படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். யாரோட உதவியும் தேவைப்படாது. அப்படி உங்களுக்கு உதவி தேவைப்பட்டா இந்த சேனலுக்கு வாங்க. டம்மி ஃபேட் பத்தி நான் உங்களுக்கு சொல்லி தரேன். அது ஒரு 100 நாள் பயிற்சி. அது 100 நாள் கரெக்ட்டா பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஒரு மாரி உங்க உடம்ப கட்டுப்படுத்த தெரியும். பட் நான் சொல்ல வர்றது வந்து நவராத்திரிக்குள்ள 9 ராத்திரி இது. ஊர் வீட்ல பக்கம் பக்கத்துல ஏதாவது கொலு வச்சிருப்பாங்க. நம்மளே வந்து கோயிலுக்கு போயிட்டு வருவோம். சுண்டல், கிண்டல் சாப்பிடுவோம். நெறைய பேர் வீட்ல கறி, மீன் கூட சாப்பிட மாட்டாங்க. அதனால புரோட்டீன் ரொம்ப கம்மியா இருக்கும். பட் அதெல்லாம் உங்க கலாச்சாரத்த மாத்த வேண்டாம். பட் இது புதுசா பிரேக் தி ஸ்டிக்மா தான் இந்த ஒரு தலைப்பு. ஸ்டிக்மா வந்து நம்ம இந்த இடத்துக்கு போகக்கூடாதுன்னு இருக்கும். பட் அந்த இடத்துக்கு போகணும். அந்த காலத்துல பேங்க்குக்கே பெண்கள் போமாட்டாங்க. ஓட்டு போட பெண்கள் போமாட்டாங்க. இப்போ பெண்கள் தான் அதிகம் போறாங்க. வங்கி கணக்கும் பெண்கள்ட்ட தான் நெறைய இருக்கு. அதனால மாறிட்டே வருது. இப்போ உங்க ஆரோக்கியம் நல்லா இருக்கணும். இந்த உடம்பு ஒரு பேங்க்ன்னு வச்சுக்கோங்க. இந்த உடம்பு நல்லா இருக்கணும்னு வச்சுக்கோங்க. அதுக்கு உங்களுக்கு கரெக்ட்டான இடம் ஒரு ஜிம்.
அங்க போனீங்கன்னு வச்சுக்கோங்க, அதான் உங்களோட ஃபேமிலி டாக்டர் மாரி. வருமுன் காப்போம்க்குள்ள டாக்டர் மாரி. அங்க இருக்கிறவங்க சில உணவு டிப்ஸ் சொல்லிக் குடுப்பாங்க. தண்ணி டெய்லி எவ்வளோ குடிக்கணும்னு சொல்லிக் குடுப்பாங்க. இல்ல நீங்களே பார்த்து கத்துப்பீங்க. இல்ல ட்ரெய்னர்ஸ்ன்னு இருப்பாங்க. அவங்க வந்து இத இப்படி செய்யுங்க, அத அப்படி செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா கடினமான எக்சர்சைஸ் நீங்க செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்களா செய்யாதீங்க. அதுல கொஞ்சம் ஆக்சிடென்ட்ஸ்லாம் ஆகும். ஆக்சிடென்ட்ஸ்னா திடீர்னு ஷோல்டர் வலிக்கும், இல்ல தொட வலிக்கும், இல்ல மசில் வலிக்கும் இருக்கும். அங்க இருக்கிறவங்க யார்ட்டயா கேட்டு எவ்வளோ செய்யலாம் அப்படின்னு படிப்படியா உங்க மசில்ஸ இது பண்ணும். ஏன்னா 12லேருந்து 15 வயசுக்குள்ள நல்லா ஓடி ஆடி எல்லா வேலைகளும் செஞ்சிருப்பீங்க. மரம் ஏறிருப்பீங்க, சைக்கிள் ஓட்டியிருப்பீங்க, எல்லாமே செஞ்சிருப்பீங்க. அப்புறம் திடீர்னு பீரியட் அதிகமாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு காலகட்டத்தில வெளியில இருக்கிற உலகத்த அப்படியே குறைச்சிட்டே இருப்போம். கொஞ்சம் பேர் நல்லா ஆக்டிவா ஸ்போர்ட்ஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. பட் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்பிள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு படிப்புல கவனம் செலுத்திட்டு அப்புறம் காதலிச்சிருப்பீங்க. இல்ல அரேஞ்ச் மேரேஜ் குழந்தை பிறந்திருக்கும். குழந்தை பிறந்ததுக்கப்புறம் குழந்தைக்கு பால் குடுக்குறோம் குடுத்துட்டு இருப்பீங்க. அப்புறம் குழந்தை 5 வயசு வரைக்கும் ஸ்கூலுக்கு போகணும் இருக்கும். அப்புறம் 5 வயசுக்கு அப்புறம் குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஊட்டச்சத்து குடுக்கணும் இருக்கும். அவங்க மிச்சம் வச்சத நம்ம சாப்பிட்டுருவோம். அப்புறம் ஃப்ரிட்ஜ்குள்ள வச்சு சாப்பிடுவோம். ஃப்ரிட்ஜ்குள்ள வச்சு அத சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி நம்ம உடம்பு வந்து பல வருஷமா கெடுத்திருக்கும். அப்புறம் டீனேஜ் ஆயிடுவாங்க. ஒரு 12, 13 வயசு அவங்களுக்கு ஒரு குரோத் ஸ்பர்ட் இருக்கும். அவங்களுக்கு இத சாப்பிடணும், அத சாப்பிடணும், அத சாப்பிடணும் ஆசை இருக்கும். அதெல்லாம் அவங்க சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. நம்மளும் வந்து அதுல கொஞ்சம் நம்மளும் ஒரு ஆர்வம் காமிப்போம். ஏன்னா டிவில அதெல்லாம் போட்டு நம்மள வந்து குழப்பி விட்டுறாங்க. குழந்தைங்களும் குண்டா இருக்கிறாங்க. பிசிஓடி குழந்தைங்களுக்கு வந்துருது. நம்மளும் வந்து அவங்கள விட அதிகமான வெயிட் இருக்கும்போது குழந்தைங்களுக்கு வந்து நம்மள பார்க்கும்போது ஓ அம்மா மாரி இந்த வெயிட் இருக்கணும் போல இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டு அவங்களும் வாழ்நாள் ஃபுல்லா அம்மாவ பார்த்தே அப்படியே இது பண்ணிடுறாங்க. நம்ம வந்து உடம்பு வந்து ஒரு 50, 60 கிலோக்கு மேல இருக்கவே கூடாதுங்க. அதான் கரெக்ட்டானது. எவ்வளவு நீங்க ஹைட்டா இருந்தாலும் அதான் கரெக்ட்டா இருக்கணும். அதுக்கு மேல நீங்க இருக்கிறீங்களா, மெயினா வந்து உங்க போன் வெயிட்டோ, இல்ல ரத்த வெயிட்டோ, ஆர்கன் வெயிட்டோ கிடையாது. இட் இஸ் ஒன்லி ஃபேட். சோ இத எல்லாத்தையும் குறைக்கணும்னு நினைக்காதீங்க. நீங்க ஆரோக்கியமா இருக்குன்னா நல்லா ஜிம்முக்கு போங்க. அங்க இருக்கிற சமுதாயத்தோட பழக ஆரம்பிக்கு. அங்க இருக்கிற சமுதாயத்தோட பழக ஆரம்பிச்சாலே அது படிப்படியா வந்து உங்களுக்கு எது கரெக்ட், எது உங்க உடம்புக்கு தேவை அதுன்னு புரிஞ்சுப்பீங்க. நாங்களா டாக்டர் சொல்லணும் அவசியம் இல்ல. நோய் வந்த பிறகு தான் எங்ககிட்ட வரணும். உங்ககிட்ட இருந்து காசை எப்படி கறக்கணுங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியும். அதனால இப்ப எங்க கூட காம்படிஷனா இன்சூரன்ஸ் வந்துட்டாங்க. அவங்களும் கறந்துட்டு இருக்காங்க. நாங்களும் கறந்துட்டு இருக்கோம். சோ உங்க பணத்த வேஸ்ட் பண்ணாம வருமுன் காப்போம்னு ஜிம்முக்கு போக ஆரம்பிங்க. ஜிம்முக்கு அறிமுகமானீங்கன்னா உங்க உடம்பு பாதுகாப்பா இருக்கும். ஹார்ட்ட சுத்தி இருக்கிற கொழுப்பு வந்து குறையும். டாக்டர்ஸ் எப்பவுமே ஹார்ட்டுக்குள்ள இருக்கிற கொழுப்ப பத்தி தான் பேசுவாங்க. இந்த எண்ணெய் சாப்பிடாத, அந்த எண்ணெய் சாப்பிடாத. ஹார்ட்ட சுத்தி இருக்கிற விசரல் ஃபேட்ன்னு இருக்கும். அது நல்லா குறைஞ்சிச்சுனாலே உங்க ஹார்ட் நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கும். உள்ளுக்குள்ள வந்து எந்த ஒரு கொழுப்பும் போய் தங்காது. அந்த அத்திரோஸ்குலரோசிஸ் அது இது தங்காது. பிரெயின் நல்லா ஆக்டிவா இருக்கும். மெமரி இருக்கும். நீங்க நல்லா தூங்குவீங்க. யார்ட்டயும் வந்து கோவப்பட மாட்டீங்க. ஒரு ஹார்மோன் நல்லா குறையும்போது உங்களுக்கு வந்து கோவம் டக்குன்னு வரும். இல்ல சில முடிவுகள் தப்பா எடுப்பீங்க. இதுங்கெல்லாம் இல்லாம இருக்கணும்னா, இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ ஜிம்முக்கு போங்க. நவராத்திரிகளோட என்னோட விஷஸ் நீங்க எல்லாம் செய்ய ஆரம்பிச்சுருவீங்க. இப்ப நல்ல ஆரோக்கியமா இருப்பீங்க. வெளிநாட்டு பெண்கள்லாம் நம்மள விட ஏன் நல்ல ஆரோக்கியமா இருக்கிறீங்க? 99 வயசுல நேத்து ஒரு வீடியோல ஒரு பெண் நல்லா அழகா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அந்த பார்த்தா அவங்களுக்கு 99 வயசுன்னே சொல்ல முடியாது. இருந்தாலும் அது எதுக்காக நம்ம சொல்லணும் அப்டின்னா, நம்ம இருக்கிற காலம் வரைக்கும் நம்ம ஆரோக்கியமா இருக்கணும்ல. தேவையில்லாம மருத்துவர்ட்ட போயிறது, இல்லாட்டி தேவையில்லாம நம்மளோட குழந்தைகளுக்கு நம்ம பாரமா இருக்கிறது, ஒரு இன்சூரன்ஸ்ட்ட போய் இது பண்ணிட்டு காச குடுத்துட்டு இருக்கிறது, இதெல்லாம் தேவையில்லாம இருக்கிறது இல்லையா? அது இருக்கட்டும். அது இல்ல இது செய்ய வேண்டாம்னு சொல்லல. பட் ஆனா நம்மள பாதுகாத்துக்கணும்னு வச்சுக்கோங்க. அந்த காலத்துல நெறைய பேர் பெண்கள் வெத்தல போட்டுட்டு இருந்தாங்க. புயல் எடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப அதெல்லாம் படிப்படியா குறைஞ்சிட்டு வருது இல்லையா? சோ ஒவ்வொரு வருஷமும் நம்ம ஒரு புது ஸ்டெப் எடுக்கணும். இந்த நவராத்திரி சமயத்துல உங்க அக்கம் பக்கத்துல ஒரு 4 ஜிம் போங்க. எங்க வந்து ஒரு டாய்லெட் சுத்தமா இருக்கு, பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பா இருக்கு, ஒரு சிசிடிவி வச்சிருக்காங்க. அந்த மாரி இது பார்த்துட்டு அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. சும்மா சின்ன ஜிம்முக்கு இருந்தா போதும். அங்க இருக்கிறவங்க அவங்களே இது பண்ணாங்க. ஆனா வந்து நச்சரிப்பாங்க. நீங்க வந்து ஒரு ₹1000 கட்டிக்கோங்க. உங்களுக்கு நான் பர்சனல் ட்ரெய்னரா வரேன். உங்களுக்கு நான் சொல்லி தரேன். ஒரு 3 மாசத்துக்கு அதெல்லாம் தேவையில்ல. அந்த உலகம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. என்னென்ன எக்சர்சைஸ் உங்களால பண்ண முடியும், உங்களுக்கு பாடிக்கு எது தேவை, அது மாரி இது பண்ணிக்கோங்க. 3 மாசத்துக்கு அப்புறம் உங்களுக்கே தெரியும். இதெல்லாம் நம்ம செய்யணும் அப்டின்ட்டு. இல்ல இது தெரியாது. இது நமக்கு தேவையில்ல. இது நம்ம வீட்லயே செய்யலாம் அப்டின்னு. கட்டாயம் எனக்கு வீட்ல செய்றதுக்கும் ஜிம்முக்கும் வந்து நெறைய வித்தியாசம் இருக்கு. நம்ம வந்து காய்ச்சல் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. முதல்ல வீட்லயே கஷாயம் குடிச்சு குடிப்போம். அதெல்லாம் இருக்கும். அப்புறம் ஒரு காலகட்டத்துல முடியலன்னு சொல்லி டாக்டர்ட்ட போவோம் இல்லையா? அதே மாரி தான் இங்கேயும். சோ வீட்ல செய்றது வந்து ஓரளவுக்கு தான் செய்ய முடியும். அங்க போனீங்கன்னா, அதுக்குன்னு ஒரு சமுதாயம் இருக்கும். அந்த சமுதாயத்த சேரும்போது நீங்க உங்கள அறியாமலே உங்களுக்கு வந்து நெறைய நாலேட்ஜ் கேதர் பண்ணுவீங்க. YouTubeல பார்த்து கத்துக்கலாம் அப்டின்னா, அதுவும் கத்துக்கலாம். பட் ஆனா உண்மையாவே ஒரு ஜிம் வந்து அது ஒரு தேவையான இது. பர்ட்டிகுலரா பெண்களுக்கு. ஏன்னா நெறைய பேருக்கு ஒரு சும்மா லைட்டா கீழ விழுந்தாலே இந்த எலும்பு உடைஞ்சிரும். இட்ஸ் கால்ட் கோலிஸ் ஃபிராக்சர். இதெல்லாமே அந்த காலகட்டத்தில வருது. ஒரு 50 வயசு ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, லைட்டா ட்ரிப் ஆச்சுன்னா, இந்த ஜாயிண்ட்ட மாத்தி வைக்கணும், இந்த ஜாயிண்ட்ட மாத்தி வைக்கணும் அப்படின்னு டாக்டர்ஸ் வந்து சொல்லுவாங்க. நமக்கு வந்து அது ஒண்ணு தான் உலகம் போல இருக்கு. தூத்த பல் எடுக்கிற மாரி ஜாயிண்ட்டயே எடுத்துட்டு வேற ஜாயிண்ட் வைக்கணும் அப்படின்னு. நம்ம அத பக்குவமா இருக்கணும்னு வச்சுக்கோங்க. நீங்க 35 வயசுலேருந்தே ஜிம்முக்கு போக ஆரம்பிச்சீங்கன்னா, உங்களுக்கு இது போறதெல்லாம் படிப்படியா குறைஞ்சிரும். உங்களுக்கு தேவையே இல்லாம இருக்கும். அதுக்கு நான் வந்து 35 வயசுல தான் போணுமா? எனக்கு வயசு வந்து 55 ஆயிருச்சு. நான் என்ன பண்ணணும்னா, நீங்க 65 வயசு இருந்தாலும் கட்டாயம் ஜிம்முக்கு போகலாம். அதுக்கு தகுந்த மாரி உங்க டாக்டர்ட்ட வந்து ஒரு இசிஜி எடுத்துட்டு ஒரு சர்டிஃபிகேட் சார் நான் ஜிம்முக்கு போறேன் அப்படின்னு மாத்திரம் சொல்லிக்கோங்க. இல்ல அதுனா உங்களுக்கே ஒரு மெடிக்கல் செக்கப் ஒண்ணு பண்ணிட்டு, அது எல்லாம் நார்மலா இருக்கா? சுகர் ஜாஸ்தி இருந்தாலும் போலாம். பிரஷர் ஜாஸ்தி இருந்தாலும் போலாம். கொலஸ்ட்ரால் இருந்தாலும் போலாம். ஹார்ட் பேஷண்ட்ஸ் போலாம். யாருனாலும் போலாம். பட் படிப்படியா உங்க பாடிக்கு தேவையானது இது பண்ணணும். அங்க இருக்கவங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நீங்க என்னைக்கோ ஒரு நாள் வந்து ஜிம் பண்ணிட்டு இருந்தாரு. திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து விழுந்துட்டாரு அப்படின்ட்டு என்னைக்கோ ஒரு பேட் நியூஸ் இருக்கும். அத பார்த்துட்டு ஜிம்னாவே ஒரு பயம் நெனச்சிட்டு இருப்பீங்க. ஒரு போர்க்குளம்னு நெனச்சிட்டு இருப்பீங்க. கிடையவே கிடையாது. ஜிம் வந்து ஒரு ஆரோக்கியம் குடுக்குற ஒரு இது. அதனால கட்டாயம் போகாதீங்க. நான் ஒரு 6 மாசமா போயிட்டு இருக்கிறேன். 6 மாசமா போறதுல எனக்கு ஒரு மாற்றங்கள் தெரியுது. அங்க போகும்போது தான் தெரியுது. நெறைய பெண்கள் வந்து வந்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து நல்லா ஆரோக்கியமா இருக்காங்க. என்ன விட பல மடங்கு அவங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. பார்த்தா ஒண்ணும் தெரியாது. இப்ப நாங்களா வந்து பார்த்தா கொஞ்சம் மஸ்குலரா தெரியும். பெண்களுக்கு அப்படி தெரியாது. இருக்கிற மசில் நல்ல ஆக்டிவா இருக்கணும். இருக்கிற போன் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். டக்குனு எங்கேயாவது கீழ விழுந்தா கூட அவங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. தேவையில்லாம நெறைய கால்சியம் அது இதுன்னு சாப்பிட வேண்டியிருக்காது. வெறும் காய்கறில இருக்கிற வெஜிடபிள்ஸ்ல இருக்கிற கால்சியமே வந்து உடம்புக்கு வந்து உள்ள தேவைகள அதுவே எடுத்துக்கும்.
போற வழியில கொஞ்சம் சூரிய ஒளி உங்க உடம்புல படுற மாரி இருக்கும். இல்ல சைக்கிள்ல போனாலும் சரி, டூ வீலர் போனாலும் சரி, எப்படி சூரிய ஒளி படுற மாரி பட்டுக்கோங்க. இந்த நெறைய இந்த இப்பலாம் பார்த்தீங்கன்னா, முகமூடியெல்லாம் மூடிட்டு போறாங்களே, அதெல்லாம் வந்து ஆக்சுவலா அவ்வளோ நல்லது கிடையாது. இல்லன்னா, நீங்க ஒர்க்குக்கு போம்போது அது மாரி முகமூடி போட்டுக்கோங்க. பட் உங்க உடம்புல வந்து சூரிய ஒளி பட்டா தான் உங்க கால்சியம் வந்து உங்க உடம்புக்கு போய் சேரும். விட்டமின் டி ரொம்ப முக்கியம். அது சூரிய ஒளியிலிருந்து தான் வருது. நான் மாத்திரை எடுத்துக்கிறேன் சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, மாத்திரை வந்து எவ்வளோ தூரத்துக்கு அப்சர்வ் ஆகும்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த மாரி உள்ள சில கருத்துக்கள்லாம் நீங்க ஜிம்முக்கு போனாவே நல்லா தெரியும். அடுத்த 5 நாள் வந்து உங்க உடல் ஆரோக்கியத்த எப்படி நீங்க பாதுகாப்பா பார்த்துக்கணுங்கிறத வச்சு தான் நான் போடணும்னு வச்சுக்கேன். நவராத்திரி குழு வரைக்கும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா நீங்க யாரெல்லாம் ஜிம்ல போடுறீங்க, ஜிம்முக்கு ஜாயின் பண்றீங்கன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஜிம்முக்காக ஒரு குரூப் வாட்ஸ்அப் குரூப் ரெடி பண்ணுவோம். அவங்கவங்க என்னென்ன பண்றீங்கங்கிறத அதில நம்ம வந்து அதில ஷேர் பண்ணிப்போம். அதில ஷேர் பண்ணும்போது எல்லாருக்கும் அது ஒரு தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கிற ஒரு பெண்களுக்கு நம்ம ஒரு 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 அவேர்னஸ கிரியேட் பண்ணலாம். ஜிம்முக்கு போகணும். நம்ம ஒரு ஆரோக்கியமா இருக்கணும். வருமுன் காப்போம். நம்ம உடம்புக்கு சுகர் வராம இருக்கணும். தொப்பை இல்லாம இருக்கணும். குழந்தைகள சார்ந்து நம்ம இருக்கக்கூடாது. நம்ம 60 வயசோ, 70 வயசு வரைக்கும் நம்ம நம்ம சொந்த கால்ல நம்ம பாட்டுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கணும். நெறைய பேர் 50 வயசுக்கு அப்புறமே புதுசா வேலை ஆரம்பிக்கிறாங்க. சிலவங்க யூடியூப் ஸ்டார்ட் பண்றாங்க. சிலவங்க ஆக்டிங் ஸ்டார்ட் பண்றாங்க. சிலவங்க தொழில் தொழில் ஸ்டார்ட் பண்றாங்க. எல்ஐசி ஏஜென்ட்டா இருக்காங்க. இந்த மாரி தொழில் முனைவோர் வந்து 50 வயசுக்கு அப்புறம் நெறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அதனால நம்ம வந்து அத எல்லாத்தையும் வந்து பயன்படுத்திக்கணும்னு என்னோட விருப்பம். முதல் படியா ஜிம்முக்கு போகணும். ஜிம் பிரேக் தி ஸ்டிக்மா. இந்த இடத்துக்கு போனா அவமானம் அப்படின்னு ஒரு செஞ்சு வச்சிருக்காங்க. அதாவது ஆண்கள் டாய்லெட்க்குள்ள எப்படி பெண்கள் போமாட்டாங்க. பெண்கள் டாய்லெட்க்குள்ள போணும். அது வந்து அவமானம். அது ஸ்டிக்மா. நம்ம போமாட்டோம் அப்படின்ட்டு. ஆனா, ஒரு ஆண் பக்கத்துல பெண் உட்காரக்கூடாது. பெண் பக்கத்துல ஆண்கள் உட்காரக்கூடாது. இல்ல ஆண்கள், பெண்கள் கை குலுக்கக்கூடாது. இல்ல ஆண்கள் செய்ற வேலைய பெண்கள் செய்யக்கூடாது. பஸ் வந்து ஆண்கள் மட்டும் தான் ஓட்டணும். லாரி வந்து பெண்கள் மட்டும் தான் ஓட்டணும். ஏரோப்ளேன் ஆண்கள் மட்டும் தான் ஓட்டணும். பெண்கள் ஓட்டக்கூடாது. இந்த மாரி நெறைய ஸ்டிக்மா இருக்கு. அதே மாரி ஜிம் வந்து ஆண்களுக்கு மட்டும் தான். ஹோட்டல் ஆண்களுக்கு மட்டும் தான். டீ கடை ஆண்களுக்கு மட்டும் தான் அப்படின்னுச்சு. நம்ம இன்னைக்கு பார்க்கிறது ஜிம்ம தான். ஸோ இந்த வீடியோல நீங்க ஜிம் போகுறது ஆண்களா, பெண்களா இல்ல பெண்களும் போணுமா? அந்த கருத்த தான் நான் இதுல சொல்லியிருக்கிறேன். ஸ்டிக்மாவ அந்த அவமானத்த உடைச்சு எறிஞ்சிட்டீங்கன்னா, நெறைய பெண்கள் சகஜமா ஜிம்முக்கு போக ஆரம்பிங்க. எதனாலங்கிறது தெளிவா இந்த வீடியோல பாருங்க. பார்த்து கத்துக்கோங்க.